பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா, நம்ம மதுரையில் ஒரு முக்கியமான சாலை, மதுரை டு தேனி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலவாசல், அச்சம்பத்து, இரட்டைப்பத்து இது ரெண்டையும் கடந்து தான் நம்ம தேனி மெயின் ரோட்டே ஒரு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ இந்த தேனி ரோட்டில் நாமக்கல் புதுக்கோட்டையில் 4 வே அமைச்சிட்டாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா, இப்போ அச்சம்பத்து இரட்டைப்பத்து ரோடு. இந்த ரோடை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டிராஃபிக். அதற்காக இப்போ ஒரு 4 வே ரோடு அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. மூலக்கரை மேம்பாலம் ஏறி இறங்கணுன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 4 வே இப்போ அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. 260 கோடி செலவில் இந்த 4 வே வேலைகள் ஒரு 90% வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த ஒரு ரோட்டில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 4 வே ரோட்டில். மேக்ஸிமம் ஒரு 90% வேலைகள் வந்துடுச்சு. ஃபினிஷிங் ஒர்க் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 260 கோடி செலவில் இந்த வேலைகள் முடிய போகுது. நம்ம போன டைமிங்கில் இந்த எண்டிங் மட்டும் செம்மண் போட்டு தார் போடுறதுக்காக தார் ரோடு போடுறதுக்காக வேலை நடந்து கொண்டு இருந்தது. ஸோ இந்த ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துருக்காங்கன்றது. அவ்வளோ அருமையாக இருக்குது ரோடு. இயற்கை சார்ந்த தென்னந்தோப்பு, வாழைத்தோப்புலாம் நம்ம கடந்து தான் இந்த 4 வேல நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்தது. இது ஆரம்பத்தில் ஒரு கிராமமாக தான் இருந்தது. இப்போ தான் 4 வே வந்ததுனால ஒரு சிட்டி மாதிரி மாறிடுச்சு. இந்த ரோடு நேராக போய் நம்ம திண்டுக்கல் டு கன்னியாகுமரி 4 வேல ஜாயிண்ட் ஆகிடுது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம எங்கே எண்ட் ஆகிறோன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா 2 வீலர்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. பட் யாரும் அலோவ் பண்ணலை. இந்த சாலையில் யாரும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சின்ன வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் நம்ம போன டைமிங்கில் ஒருத்தர் கார் பழகிட்டு இருந்தார். ஒரு பொண்ணு கார் பழகிட்டு இருந்துச்சு. லெஃப்டில் ஒரு ஒயிட் கார் போயிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.